அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவான். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி குருமா ரெசிபி ரொம்ப சிம்பிளாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் பெரிய சைஸ் வெங்காயம் 1, ஒரு தக்காளி, 2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரே ஒரு பட்டை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதை அப்படியே அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு ஜாரில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பதையாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5லேருந்து 6 முந்திரி சேர்த்து இதுவும் நல்லா மைய அரைச்சிக்கலாம். தேவைன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இதுவும் இருக்கட்டும். இப்போது குருமா தாளிக்கிறதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு, இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்ச தக்காளி வெங்காய விழுதை மட்டும் முதல்ல அரைச்சிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து கொடுத்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் சேர்த்துட்டு இது கூட கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்து அகெயின் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும். மசாலாலாம் நல்லா கோட்டாகி வரணும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 15 நிமிஷம் ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி 1 கப் அளவு அதை சேர்த்துக்கலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் ஓகே தான். ஏன்னா தேங்காய் விழுது சேர்க்கும் போது திக்காகும் அகெயின் குருமா. இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கை ஃபுல்லாக கொத்தமல்லி கருவேப்பிலைகளை சாப் பண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ 4 விசிலுக்கு அப்புறமா விசில் ரிலீஸ் ஆகிட்டோன்னே ஓப்பன் பண்ணோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் முந்திரி விழுதை சேர்த்துக்கலாம். இதிலே மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தான் தண்ணி, நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துட்டு நல்லா கலந்தோன்னா திக்காக ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மட்டும் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான குருமா தான். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.